கரூர் சம்பவம் தொடர்பா சட்டப்பேரவையில் நடந்த காரசாரமான விவாதம். இந்த விவாதத்துக்கு திமுக சைடு இருந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால அதிமுகவினர் மொத்தமா வெளிநடப்பு செஞ்சாங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த கரூர் சம்பவம் தொடர்பா அடுக்கடுக்கா நிறைய கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கா எழுப்பின கேள்விகள். கரூர் விவகாரத்துல இவ்வளவு அவசரப்படக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்னி திருட்டு வழக்குல அவசரப்படாதது ஏன்? இந்த கரூர் சம்பவம் குறித்து மட்டுமே தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவசரப்படுறது எதுக்காக? 3 மேஜைகள்ல 39 பேருக்கு அவசரமா பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது எதுக்காக? நள்ளிரவு 1 மணிக்கே அவசரமா பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கரூர் சம்பவம் நடந்த அந்த இரவோடு இரவா விசாரணை ஆணையம் அமைச்சது எதற்காக? ஒரு உதவியாளர் கூட இல்லாம அப்படிப்பட்ட ஒரு அவசர கதியில திடீர்னு ஒரே ஒரு நபர் கொண்ட ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சது எந்த காரணத்துக்காக? விசாரணை ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறமா அந்த விஷயம் சம்பந்தமான அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து செய்தியாளர்களை திடீர்னு அவசரமா சந்திச்சது எந்த காரணத்துக்காக? அப்படி செய்தியாளர்களை சந்திச்ச எல்லா அதிகாரிகளும் தொடர்ந்து விஜய் மேலேயே இந்த சம்பவத்தை குறித்து குற்றச்சாட்டை அடுக்கடுக்கா அடிக்கியது எதற்காக? கரூர் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப விரைந்து வந்த ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக இளைஞரணி அப்படின்னு ஸ்டிக்கர் பொறிக்கப்பட்டிருந்தது. இது எந்த காரணத்துக்காக? உடற்குறாய்வு முடிஞ்சு சடலங்களை எடுத்துட்டு போன ஆம்புலன்ஸ்லயும் திமுகவோட ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டிருக்கு. ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 500 போலீஸார் அந்த கரூர் சம்பவம் அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்போ கிட்டத்தட்ட 606 போலீஸார் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி முன்னுக்கு பின் முரணா இவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன? கரூர் சம்பவம் குறித்து அந்த குடும்பங்கள் மேல ரொம்பவே பரிதாபப்பட்டு பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி பிழையால உயிரிழந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்களுக்கு இன்னுமே ஒரு நிவாரணமோ, ஏன் அந்த மக்களுக்கு ஒரு துணையாவுமே அந்த இடத்துக்கு போய் செல்லாம இருக்கிறது ஏன்? கரூர் அப்படின்னு பேச்சை எடுத்தாலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதறாரு. இதுக்கு காரணம் என்ன? குறிப்பா கரூர் சம்பவம் அரங்கேறின அந்த சமயத்துல மின்சாரம் துண்டிக்கப்படல அப்படின்னு மின்சார வாரிய அதிகாரியுமே குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இதையுமே சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ நேற்று சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் மின்சாரத்தை நாங்க தான் நிறுத்தணும் அப்படின்ட்டு அவரு இன்னொரு பதிவு பண்ணது திரும்ப ஒரு முரணான ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுது. இந்த குறிப்பிட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து திமுகவை நோக்கி முன்வச்சாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இந்த கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே நேரலை துண்டிக்கப்பட்டு அந்த லைவ் கட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடியே அரங்கேறி இருக்கு. எதிர்க்கட்சி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு பகிரங்கமான கேள்விகள் எழுப்புறப்ப திடீர்னு நேரலை துண்டிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடியுமே பார்த்துருப்போம். நேற்றுமே இந்த சம்பவம் அரங்கேறிச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக மேல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு விதமா அதிமுகவை சேர்ந்த எல்லாருமே நேற்று கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. அப்படி கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்ததையுமே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்ன அதிமுகவை சேர்ந்த எல்லாருக்குமே ரத்த கொதிப்பா அப்படின்ட்டு கேலி பண்ணியிருந்தாரு. இதுவுமே ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ட்டு அதிமுக சேர்ந்த எல்லாருமே கண்டனம் தெரிவித்து சபையிலிருந்து தங்களோட வெளிநடப்பை செஞ்சாங்க அதிமுகவினர்.